பாணின்னு எழுதிருக்கு? ஏன் எழுதிருக்கு? உன் தாய்மொழி உனக்கு உயர்வு, நான் போட்டு என் தாய்மொழி எனக்கு உயர்வு. உங்க அம்மா அழகானவன் சொல்லு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. எங்க அம்மா அசிங்கம்னு சொல்லாத, செருப்ப கட்டி அடிச்சிருங்க. அதான் இங்க இருக்கிறது. வணக்கம். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். இன்னைக்குதான் பேசணுமா? ஒரு வாரம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேசுறதுதான் இந்த விஷயம் சரியானதா இருக்கும். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் ரெண்டு சம்பவங்களுக்கும் ஒரு சின்ன நேர்கோட்டு ஒரு சந்திப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்த பத்தி நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு மே 18 ஈழத்துல நமக்குன்னு தமிழனுக்காக ஒரு நிலத்தை அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான பெரிய குறிக்கோளுக்காக லட்சக்கணக்கான குடும்பங்கள், ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் பேர் மிக மோசமான முறையில இனப்படுகொலை நடத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த போர்ல தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் இறந்திருக்காங்க. அவரோட சேர்ந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் மனிதர்களும் தமிழர்களும் இறந்திருக்கிறாங்க. இப்போ அதுல இதை எதிர்க்கிறவங்க, இதுக்கு ஆதரிக்காம எதிர்த்து பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போய் பொழைக்க போன இடத்துல பிரபாகரன் அவர்கள் இடம் கேட்கலாமா, நாடு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் என்ன அப்படின்னா, இவங்க பொழைக்க போன இடமா இல்ல யாரோ பொழைக்க வந்த இடமா அது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரேன். திருப்பூர்ல ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, ஏறக்குறைய இது ஒரு 4வது தடவைன்னு நினைக்கிறேன், ஒரு தமிழனை போட்டு ஒரு 50 வட இந்தியர்கள் அடிச்சு மண்டையை உடைச்சு அவங்களை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த சம்பவம் மிக மோசமான சம்பவம். தமிழகத்துக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப ஆபத்தான சம்பவம். இப்படி எல்லா ஊர்களையும், திருப்பூர்ல 1, நாகர்கோயில்ல 1, இங்க திருச்சியில 1 அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழன் வேற நாடுகள்ல மட்டும் இல்ல, வேற ஊர்கள்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே அடிச்சு ஒடுக்கப்படுவான் அப்படின்றதுதான் உண்மை. சிம்பு அவர்கள் தான் சொல்லுவாங்க. இதை நிறைய டைம் நம்ம ட்ரோலுக்கு, காமெடிக்கு, மீம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்கோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு உண்மையா ஆயிருக்குது. உண்மையிலேயே நம்ம வீட்டுல தான் அடிக்கிறான். அப்படி அடிக்கும்போது யாராச்சும் எதிர்த்து ஏன்டா இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க நாதி இல்லாத ஒரு கூட்டமா நம்ம தமிழர்கள் நிக்கிறோம். இந்த விஷயத்துல நான் முழுக்க முழுக்க சீமான் அண்ணனோட உடன்படுவேன். ஏன் தெரியுமா? சீமான் அண்ணன் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, சம்பவம் திருப்பூர்ல சம்பவம் வடக்கன் தமிழனை அடிச்சதுமே அப்பத்துல சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இது ஆரம்பம் தான், முடிவு ரொம்ப கோரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட விஷயம் திருப்பூர்ல அரங்கேறினதுமே என்ன நாம செஞ்சிருக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு தமிழர்களாகிய நாம புரிஞ்சிருந்துக்கணும். அங்க போயிட்டு அந்த திருப்பூர்ல அந்த வடக்கன்கள் வேலை செய்யற கம்பெனிக்கு முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறாங்க. இதெல்லாம் ஒரு சில்லித்தனமா இருக்குது. போராட்டம் நடத்தி என்ன பண்ண முடியும்? போராட்டம் நடத்தி அவனுங்களதான் பெரிய மனுஷனா நீங்க ஆக்கிட்டு இருக்கீங்க. இங்க பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. யாராச்சும் ஒரு கன்னடிகாவை வேற்று மாநிலத்தார் சேர்ந்து தாக்குனாலோ இல்ல கன்னடாவை பத்தி தப்பா பேசினாலோ, இங்க அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கு. போயிட்டு அங்க போராட்டம் நடத்திட்டு கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. போவாங்க, உள்ள பூருவாங்க. எவ்வளவு பெரிய கம்பெனியாவா இருக்கட்டும், அந்த கம்பெனியோட சிஓ நீ எவ்வளவு பெரிய ஹெட்டனாரு, அவனை புடிச்சிட்டு இழுத்துட்டு மன்னிப்பே கேட்க வைக்குவாங்க. அந்த சம்பவம் பண்ணவனை மன்னிப்பு கேட்க வைக்குவாங்க, குமுறு குத்து குத்தி. அப்படி ஒரு ஃபோர்ஸான ஒரு முன்னெடுப்பை இங்க மொழிக்காக எடுத்துட்டு இருக்காங்க. அங்க நாம மொழியை உயிரா நினைக்கிற மொழியை, அப்படி உயிரா நினைக்கிற மொழிய ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து இங்க பஞ்சம் பிழைக்க வந்த நாய்கள் நம்ம தமிழர்களை அடிச்சு தலைய உடைச்சு இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனியோட சிஇஓவை டைரக்டா மீட் பண்ணி பேசுற தைரியம் யாருக்குமே இல்லை. அப்பேற்பட்ட அப்படி நாதி கேட்டு போயிருக்கிறோமா நம்ம? என்ன இப்ப வந்திருக்கிற புதிய ஆட்சிக்கும் நம்ம கேள்விகளை முன்வைக்கிறோம். அதுல 4 பேரே 5 பேரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? போதுமா? 4 பேர் 40 பேர் அடிச்சதுக்கு 4 பேர் 5 பேர் அரெஸ்ட் பண்ணா போதுமா? எப்படி பயம் வரும்? 4 பேர் அரெஸ்ட் பண்ணா பயம் வந்துருமா? தானா? தமிழனை தொட்டா இந்த நிலத்துல வாழ முடியாது அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு எப்படி வரும்? இப்படித்தான் ஈழத்துல நடந்தது. இப்படித்தான் கொஞ்சம் இடம் உக்காரத்துக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டு வந்தவங்க அவனுங்க ரொம்பிட்டதுனால, அவனுங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது அப்படின்றதுனால நம்மள மைனாரிட்டி ஆக்கி நம்மள அடிச்சு கொன்னு புதைச்சு இன்னைக்கு ஒரு இனப்படுகொலையை நடத்தி நமக்குன்னு ஒரு நாடு இல்லாம ஒரு இனத்தையே அழிச்சு குவிச்சாங்க. அதுக்கு யாரு துரோகம் செஞ்சாங்க, யார் உடந்தையா இருக்கிறாங்கன்றது வேற. ஆனா அங்க நடந்த இனப்படுகொலை எந்த அடிப்படையில நடந்தது? இப்படி மற்றவனுக்கு இடம் கொடுத்து மற்றவனை நம்ம மாண்பு, தமிழர் மாண்புன்னு சொல்லி அவனை தூக்கி உயர்த்தி விட்டு வந்தாரை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவனை வாழ வச்சதுனால நம்ம அழிவுக்கு நேரா கடந்து சென்றோம். அப்படிப்பட்ட ஒரு கேவலம் தான் இன்னைக்கு திருப்பூர்ல நடந்திருக்கிறது. ஏன்னா அன்னைக்கே பேசியிருப்பேன். ஏன் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இது அந்த சம்பவத்துக்கு இது நேருக்கு நேரா அப்படியே
கிளாஷ் ஆகுது. அந்த சம்பவத்துக்கு இது நேரா கிளாஷ் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. அங்க எப்படி இடத்த கேட்டு வந்து பஞ்சம் பழிக்க வந்தவனுங்க நம்மள வந்து அந்த நாட்டிலேயே நாம இருக்கக்கூடாது, நம்மள மைனாரிட்டி ஆக்கி அங்க அவனுங்க இடத்த பிடிச்சிட்டு நம்மள கொன்னு ஒழிச்சாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு குரூப் வந்து அவனுங்கள கம்மி சம்பளத்துக்கு வரானுங்க, அவனுங்க வந்துட்டு 24 மணி நேரம் வேலை செய்யறானுங்க, அவனுங்க வந்துட்டு கடுமை உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற இந்த முதலாளிகளோட பேராசைக்காக இந்த நிலத்துல இன்னைக்கு தமிழன் வடக்கனால அடிக்கப்படுறான். யாரு இருக்கிற தைரியத்துல அவன் அடிக்கிறான்? அவன் 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்க வந்து நம்ம தமிழன் அடிக்கிறான் அப்படின்னா யாரு இருக்கிற தைரியத்துல அவன் அடிக்கிறான்? ஏன்னா அந்த கம்பெனியோட முதலாளிகள் கொடுக்கிற தைரியத்துல. அந்த கம்பெனி அடிச்சு நொறுக்க முடியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு இந்த கிளிப்பை போட்டு காட்டுறேன், பாருங்க. அந்த கம்பெனில எங்கங்க தமிழ் இருக்கு? அந்த கம்பெனில தமிழ் இருக்கா? இங்க கர்நாடகால ஒரு கடையும் போறான், ஒரு கடையும் போயிட்டு கன்னடா இல்லையா, நீ கடையா நடத்தாதரா, உனக்கு கன்னடால போர்டு வைக்க முடியல, கன்னடால எழுத முடியலன்னா நீ கர்நாடகால கடை வைக்காதன்னு சொல்லிட்டு அந்த கடையை உடைச்சு உரைக்கிறான். இது கடையை மட்டும் கிடையாது, மாலு. எவ்வளவு பெரிய மால் தெரியுங்களா? மால் ஆஃப் ஏஷியா, பீனிக்ஸ் மால். அவ்வளவு பெரிய மாலை அடிச்சு உடைச்சு நீ கன்னடால வைக்கல அப்படின்னு சொன்னா இந்த மாலே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கார்பரேட் அமைப்பை எதிர்க்கிறாங்க. அந்த தைரியம் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கு. அந்த தைரியம் தமிழர்களுக்கு இருக்கா? என்னைக்கு வரப்போகுது? அப்பேற்பட்ட ஒரு நமக்கெல்லாம் கொந்தளிக்குது. என்னடா நம்ம வீட்டுல வந்து ஒருத்தன் நம்மள அடிச்சுட்டு போறான்னா நம்ம என்னடா புடிங்கிட்டு இருக்கோம்? நாம என்ன செஞ்சோம்? வெளியில நின்னு கொடியை பிடிச்சி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். போராட்டம் தான் ஒரு பெரிய விஷயமா? நான் உண்மையிலேயே சொல்றேன், நம்ம இனம் ஒரு இடத்துல ஒரு நிலத்துல கொன்னு ஒழிக்கப்பட்டுச்சு. முள்ளிவாய்க்கால்ல நம்ம இனம் அகோரமா கொன்னு ஒழிக்கப்பட்ட இந்த நாள்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த திருப்பூர்ல நடந்த சம்பவத்தை கண்டுக்காம நம்ம விட்டோம், 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போதும் அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்க போனோம்னா இது தமிழ்நாடு முழுக்க நடக்கும். தமிழர்களாகிய நாம மைனாரிட்டி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வந்தவெல்லாம் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போவான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற கம்பெனிகள்ல 75% இடஒதுக்கீடு, 75% வேலை வாய்ப்பு வந்துட்டு தமிழனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இதை தயவு செஞ்சு நிறைவேற்றணும். அந்த நாய்களை தண்டிக்கணும், அந்த நாய்களை நம்ம நாட்டை விட்டு துரத்தணும். இல்ல அப்படின்னு சொன்னா வந்திருக்கிற எல்லா நாய்களுக்கும் இன்னர் லைன் பர்மிட் வந்து நீங்க எடுத்து கொடுக்கணும். இதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நம்ம நாடு உருப்படும். உண்மையிலே தமிழர்கள் தமிழ்நாட்டுல நிம்மதியா வாழ முடியும். நமக்கு வேற எந்த நிலமும் இல்லை. இந்த விஷயத்துல 100க்கு 100% சீமானண்ணன் கூட நம்ம உடன்பட்டு போறோம். நமக்கு வேற எந்த நிலமும் கிடையாது. இந்த ஒரு நிலம் தான் இருக்குது. இதை காப்பாத்திக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம அகதிகளா வாழ முடியும். தமிழ்நாட்டுல எப்படி ஈழத்திலிருந்து வந்து அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அது போல எல்லா நாட்டிலையும் நம்ம தமிழர்கள் போய் அகதிகளா வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்கோங்க. நன்றி மக்களே.